வணக்கம் பெற்றோர்களே. நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட முக்கியமாக கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேம் என் குழந்தைக்கு ஐ கான்டாக்ட் இல்லை, என் குழந்தைக்கு நேம் கால் ரெஸ்பான்ஸ் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது காமனாக ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் ஒரு கொஸ்டின். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோலாம் ஆக்சுவலி சொல்லியிருக்கேன் இதை பற்றி. ஐ கான்டாக்ட்னா என்ன, நேம் கால் ரெஸ்பான்ஸ்னால் என்ன அப்படின்னு நிறைய வீடியோஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் திரும்ப திரும்ப பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறதால மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு பதிவு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ கான்டாக்ட் அண்ட் நேம் கால் ரெஸ்பான்ஸ். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமாக. ஸ்பீச் லாங்குவேஜ் டெவலப் ஆகும்னா இது ரெண்டும் இருந்தால் தான் வருமா, இது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஐ கான்டாக்ட் நம்ம எடுத்துக்குவோம். ஐ கான்டாக்ட் அப்படின்னா என்னது? நான் பேசுகிறப்போ நீங்கள் என் முகத்தை பார்க்குறது, ஓகேவா? அதுதான் ஐ கான்டாக்ட். ஸோ ஐ கான்டாக்ட் அப்படின்றது எல்லா குழந்தைகிட்டையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 4 மாத குழந்தைங்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம முகத்தை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சிரித்தோன்னா அவங்க சிரிப்பாங்க. நம்ம ஏதாவது மூமெண்ட் பண்ணோன்னா அவங்களும் இந்த மூமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பேக் டு பேக் வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அந்த குழந்தை கூட நமக்கு நடக்கும். நீங்கள் அதை நல்லா பார்த்துருப்பீங்க. அதே குழந்தை வளர வளர ஐ கான்டாக்ட் இல்லையே அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் கவலைப்படுறாங்க. ஸோ வளர வளர ஏன் இல்லை அப்படின்னாக்கா, அந்த குழந்தைகளுக்கு கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கலாம். உங்கள் முகத்தை பார்த்து பேசுகிறதுக்கு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு கம்மியாக இருக்கலாம். அதனால கூட அந்த குழந்தைக்கு வந்து ஐ கான்டாக்ட் கம்மியாக இருக்கலாம். இன்னொன்று வந்து உங்கள் முகத்தை ரொம்ப நேரம் பார்க்குறதுக்கு அவங்களால முடியலை. ஏன்னா வி ஷோ மல்டிபிள் ரியாக்ஷன்ஸ். ஒரு தடவை சிரிப்போம், ஒரு தடவை இது பண்ணுவோம், அவங்களால ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணி அந்த குழந்தைங்க நம்மளை பார்க்க மாட்டாங்க. அது ஒன்று. இன்னொன்று, அந்த குழந்தை உத்து நம்மளையே பார்க்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து நம்ம சொல்கிறத காமிக்கிறத பார்த்தா போதும். தட் இஸ் ஹவு தே லேர்ன். ஓகேவா? நம்ம முகத்தை பார்த்து ஒரு ஒரு வார்த்தையும் அவங்க கற்றுக்கிட்டு பேசணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் ஒரு பொருளை காமிச்சு நீங்கள் சொல்லித்தரீங்கன்னா, இங்கே பாருறா அப்படின்னு நீங்கள் காமிச்சிங்கன்னா அந்த இடத்துல அந்த குழந்தை பார்க்கணும். அப்போ தான் அந்த பொருளுக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கும் கனெக்ஷன் ஃபார்ம் ஆகும். அங்கே பாரு காக்கா பறக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த காக்கா பறக்கிறது அந்த குழந்தை உங்கள் கை எங்கே போகுதோ அங்கே பார்த்து அந்த குழந்தை ரெக்கக்னைஸ் பண்ணி இதுதான் காக்கா அப்படின்னு ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுதான் முக்கியம். அதுக்கு பேர் என்ன? ஜாயிண்ட் அட்டென்ஷன். இட் இஸ் நாட் ஐ கான்டாக்ட். ஸோ உங்கள் குழந்தைக்கு கற்றுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஜாயிண்ட் அட்டென்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழியை தேடுங்க. ஜாயிண்ட் அட்டென்ஷன் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா நிறைய கான்சன்ட்ரேஷன் அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகும். இன்னொன்று, நீங்கள் சொல்கிறதுக்கு உடனே ஃபோக்கஸ் டெவலப் ஆகும். அந்த குழந்தைங்க வந்து நிறைய ரிலேட் பண்ணிக்குவாங்க. இதுக்கும் தான் மீனிங். வர்பலாக நம்ம சொல்கிறதுக்கும் ஒரு பொருளை பார்த்து அந்த பொருளுக்கும் இந்த வெர்பல் வேர்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத ஃபார்ம் படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த கனெக்ஷன் அப்படின்றது சில பேருக்கு புரியல அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்கிட்ட. ஸோ அந்த கனெக்ஷன் அப்படின்னா அந்த மூளையில் வந்து வெறும் வேர்ட்ஸாக போய் பதிஞ்சால் பிரயோஜனம் இல்லை. அதாவது பிக்சர்ஸ் காமிக்காமல் சும்மா நீங்கள் சொல்லு, முகத்தை பார்த்து சொல்லுன்னு சொல்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள், குழந்தைய எப்படி வச்சுக்கிட்டு என்னது பாப்பா சொல்லு பார்ப்போம், தாத்தா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த பாப்பா சொல்லு, தாத்தா சொல்லுன்றது ஜஸ்ட்டு வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸ் மட்டும் மூளையில் போய் பதிஞ்சால் அதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது? அதுக்கு ஒன்றுமே கனெக்ஷன் இல்லையே. அது கூடி சீக்கிரத்தில் மறந்துடும். மேபி நீங்கள் சொல்கிறதால அந்த குழந்தை பாப்பா தாத்தா அப்படின்னு ரிப்பீட் பண்ணலாம். இட் இஸ் ஜஸ்ட் சவுண்டு. அந்த சவுண்டை தான் அந்த குழந்தை ரிப்பீட் பண்ணுது. அது ஒரு மீனிங்ஃபுல் வேர்டாக பிரெயினில் போய் ரிஜிஸ்டர் ஆகலை. ஸோ மீனிங்ஃபுல் வேர்டாக அது ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அது அந்த வேர்டுக்கான பொருள் என்னவோ அந்த பொருளை காமிக்கணும். ஸோ அப்போ மீனிங்கோட ஒரு கரெக்டாக ஒரு வேர்டு மாதிரி அது பிரெயினில் போய் ரிஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தையால் அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சு சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு பொருளை காமிச்சு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் முகத்தை பார்த்து மட்டும் இதை சொல்லு அதை சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்ல வைக்கக்கூடாது. ஸோ பொருளை காமிச்சு சொல்லிக் கொடுக்குறப்போ தேர் கம்ஸ் ஜாயிண்ட் அட்டென்ஷன். ஸோ அந்த குழந்தைக்கு தேவை ஐ கான்டாக்ட் கிடையாது, ஜாயிண்ட் அட்டென்ஷன். ஸோ அந்த ஜாயிண்ட் அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆக ஆக ஒரு புதுசாக அந்த குழந்தை கற்றுக்கிறப்போ உங்கள் முகத்தையும் அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. கான்ஃபிடென்ஸ் லெவல் எங்கேயோ போகும் குழந்தைக்கு. அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் போக போக கேள்வி தானே கேளுங்க, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன்ட்டு உங்கள் முகத்தை பார்த்து அவங்க பேசுகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் என்ன முக்கியம்?
ஐ கான்டாக்டை இம்ப்ரூவ் பண்ணணும் செப்பரேட்டாக அப்படின்னு அவசியமே கிடையாது. இம்ப்ரூவ் த சைல்ட்ஸ் ஒகேபுலரி, இம்ப்ரூவ் என்ன சொல்கிறது, உங்களோட பாண்டிங் அந்த குழந்தை கூட இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அப்புறம் அந்த குழந்தைக்கு நிறைய வேர்ட்ஸ் கற்றுக் கொடுத்து வேர்ட்ஸோட அசோசியேட் பண்ணுறதுக்கு பிக்சர்ஸ் கற்றுக் கொடுங்க. நிறைய பொருளை காமிச்சு 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 சொல்லிக் கொடுங்க. வெளியில் போகிறப்ப பேசிக்கிட்டே இருங்க. நிறைய எக்ஸ்போஷர் அந்த குழந்தைக்கு கொடுங்க. ஒரு வேர்டை கூட விடாமல் சொல்லி கொடுத்துட்டே இருங்க. எங்கே என்ன பார்த்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு ரோட்டில் போகிறப்போ ஒரு பட்டர்ஃப்ளை பறந்தாலும், ஒரு கொசு பறந்தாலும், ஒரு பீ பறந்தாலும் என்னதுன்றதை அந்த குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட வேலை. அது நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சொல்லவே வேணாம், அந்த குழந்தைக்கு தன்னால் ஐ கான்டாக்ட் டெவலப் ஆகும். அடுத்தது வந்து நேம் கால் ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த நேம் கால் ரெஸ்பான்ஸும் அந்த ஐ கான்டாக்டும் மட்டும்தான் ரொம்ப பெரிய ஒரு ரெட் ஃப்ளாக் மாதிரி எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரியுது. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஐ கான்டாக்ட்ன்றது ஓகே, அது பெரிய விஷயம் இல்லை, வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேம் கால் ரெஸ்பான்ஸ். நேம் கால் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தை உடனே நம்மளை பார்த்து என்னம்மா அப்படின்னு கேட்கணும். அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஆனால் நம்ம பெற்றோர்கள் நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைக்கு நேம் கால் இருக்கா இல்லையா, ரெஸ்பான்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிகிட்டே இருப்போம். ஹரி அப்படின்னா ரெஸ்பான்ஸ் இல்லை, மறுபடியும் ஒரு தடவை கூப்பிடுவோம், ரெஸ்பான்ஸ் இல்லை, மறுபடியும் ஒரு தடவை கூப்பிடுவோம், ரெஸ்பான்ஸ் இல்லை. என்னடா அது நேம் கால் ரெஸ்பான்ஸே இல்லையே, பயமாக இருக்கே, ஆட்டிசமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி நம்ம உடனே பயந்துருவோம். ஸோ ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தெர் இஸ் நோ பர்பஸ் பிஹைண்ட் இட். அந்த குழந்தைங்க திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறமும் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் ஏன் திரும்பணும், ஆல்ரெடி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேனே, இன்னொரு தடவை நான் ஏன் திரும்பி பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அந்த குழந்தை நம்மளை திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஐ கான்டாக்ட் நேம் கால் ரெஸ்பான்ஸ் இல்லை நம்ம ஒரி பண்ணிக்கிறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது. அந்த குழந்தை நேம் கால் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலையா பக்கத்தில் போய் டச் பண்ணி பேசுங்க, உடனே நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. இன்னொன்று, நம்ம கூப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்போம், இதை சொல்லு அதை சொல்லு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ வந்து நான் ஏன் திரும்பி பார்க்கணும், திரும்பி பார்த்துட்டேன்னா எனக்கு அடுத்து வந்து ஒரு பெரிய வேலை இருக்குது, எனக்கு தெரியாத வேலை, அதுவும் எனக்கு தெரியாத கேள்வி என்கிட்ட கேட்பாங்க, நான் ஏன் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வேணும்னே கூட அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. இன்னொன்று, அவங்க ரொம்ப சீரியஸாக ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கப்போ ரொம்ப அதிலேயே என்க்ரோஸ் ஆகி உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அந்த குழந்தைங்க நம்மளை திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கவனம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க கவனம் ஃபுல்லாக ஒரு இதில் இருக்குன்னா லெட் தம் டூ தட். அதை முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் கூப்பிடலாம். இல்லை நடுவில் பேசணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தால் பக்கத்தில் போய் டச் பண்ணி அந்த குழந்தைகிட்ட உட்காந்து நீங்கள் பேசலாம். சும்மா கூப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இன்னொன்று, ஒரு பர்பஸோடு கூப்பிட்டு பாருங்கள். தம்பி இந்தாங்க வாடா, இந்த சாப்பிடவா, அது என்னன்னு பாரு அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு ஒரு ரிக்வெஸ்ட்டு இல்லை ஒரு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நீடு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தாலோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு நீடு, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நைட்டு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பியே பார்க்க மாட்டான், இங்கே பாரு சாக்லேட்டு அப்படின்னா உடனே வருவான் மேம் அப்படிம்பாங்க. அப்போனா என்ன அர்த்தம், அந்த குழந்தைங்க கேட்குது, நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றது கேட்குது, நான் ஏன் திரும்பணும், எனக்கு ஒரு பர்பஸுமே இல்லையே, நீங்கள் சும்மா கூப்பிட்டு இருக்கிறீங்களே, டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி அந்த மனசு குழந்தைகளுக்கு தோணும். அதனால தான் நிறைய மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க வந்து திரும்பியே பார்க்கறது இல்லை. நம்ம அதை பெரிய கன்சர்னாக எடுத்துக்கிறோம். நேம் கால் ரெஸ்பான்ஸுக்குன்னே உட்காந்து இந்த சில பேரண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என்கிட்ட வர பேரண்ட்ஸ் வந்து நேம் கால் ரெஸ்பான்ஸுக்கு தூரத்துலேருந்து பண்ணி பார்த்தேன், பக்கத்துலேருந்து பண்ணி பார்த்தேன், பக்கத்து ரூம்லேருந்து பண்ணி பார்த்தேன் மேம், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை மேம் அப்படிம்பாங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய ஒகேபுலரி கொடுங்க, நிறைய சொல்லி கொடுங்க, நிறைய பேசுங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணி நீங்கள் கூப்பிடுங்க, நீங்கள் வாடா அப்படின்னு கூப்பிடுங்க, இது என்னென்னு பாரு தம்பி அப்படின்னு சொல்லுங்கள், உடனே வருவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு வருது, பேர் சொன்னால் மட்டும் வரலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. அதுவும் ஒரு விதத்தில் ரெஸ்பான்ஸ் தான். அவங்கள கூப்பிடுறீங்கல்ல, நீங்கள் வாடான்னு கூப்பிட்டு அந்த குழந்தை வருதுன்னா அது நீங்கள் கூப்பிட்றதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நேமுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் சொல்கிற ஆக்டிவிட்டிக்கு, நீங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சு உங்களுக்கு திரும்பி பார்க்குறாங்கல்ல, அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். வெரி குட், நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுடா, சூப்பராக தம்பி அப்படின்னு பாராட்டுங்க குழந்தைய. அந்த குழந்தை ஒவ்வொரு தடவையும் வர்றப்போ நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா ஓகே தெர் இஸ் சம் பர்பஸ், நான் வந்தேன்னா என்னை யாரும் ட்ரபிள் பண்ண மாட்டாங்க, என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க,
சாதாரண விஷயந்தான் அப்படின்னு அந்த குழந்தைக்கா மனசில் தோணி அந்த குழந்தையா உங்ககிட்ட வரும். ஸோ நெவர் ஃபோர்ஸ் நேம் கால் ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி ஐ கான்டாக்டுக்கும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக 2 விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஐ கான்டாக்ட் அண்ட் நேம் கால் ரெஸ்பான்ஸ். இது ரெண்டுமே வந்து நம்ம தனியாக ஒர்க் பண்ணணும், இதுவே ஒரு கோலாக எடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் நார்மலாக உட்காந்து குழந்தைகிட்ட பேசி சொல்லி கொடுத்து விளையாடி நிறைய பாண்டிங் டெவலப் பண்ணி அந்த குழந்தையோட ஒக்காபுலரி டெவலப் பண்ணிங்கனாலே தன்னால் இது ரெண்டுமே டெவலப் ஆகும். ஸோ உங்கள் ஸ்பீச் தெரபிஸ்ட்டு இதே மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள். சப்போஸ் உங்கள் ஸ்பீச் தெரபிஸ்ட்டு தனியாக ஒரு கோல் ஐ கான்டாக்ட் டு இம்ப்ரூவ் ஐ கான்டாக்ட்னு ஒரு கோல் எடுத்திருக்காங்க, டு இம்ப்ரூவ் நேம் கால் ரெஸ்பான்ஸ்னு எடுத்திருக்காங்கன்னா இது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இந்த மாதிரி கோல் தனியாக எடுத்து பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது. லாங்குவேஜ் டெவலப் ஆனால், கம்யூனிகேஷன் டெவலப் ஆனால் தன்னால் இதெல்லாம் டெவலப் ஆக வேண்டிய ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு உங்கள் ஸ்பீச் தெரபிஸ்ட் பண்ணுறது தப்புன்னு தோணுச்சுன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள், மேம் இது ஏன் நீங்கள் ஒரு கோலாக எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. எப்படி இது பண்ணால் மட்டும் வந்துடுமா? கொஞ்சம் கொஸ்டின் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் தெரபிஸ்ட்டு கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும். ஆஃப்கோர்ஸ் யூ ஆர் பேயிங். சும்மா யாரும் பண்ணலை, நீங்கள் பே பண்ணி தான் போகிறீங்க. ஸோ கொஷின்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க உங்கள்கிட்ட என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றது பாருங்கள். சப்போஸ் நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் நல்லா இருக்குது மேம், உங்கள்கிட்டயே நான் தெரப்பி அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாக்கா நாங்கள் ஆன்லைனில் ஸ்பீச் தெரப்பி ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ஆன்லைன் ஸ்பீச் தெரப்பி வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஹைன்னு போடுங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே பெற்றோர்களே, மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரிணி. நன்றி, வணக்கம்.